ஏன்னா நிறைய கூட்ட நெரிசல்ல, ஏன்னா ஜெயலலிதாவும் சசிகலாவும் வந்து கும்பமேளால கலந்துக்கும் போது 65 பேர் செத்து போனாங்க. அதனால அவங்களுக்கு எல்லாம் செத்து போனவங்களுக்காக அரசு வேலை கொடுக்க முடியுமா? இல்ல, நான் திரும்ப திரும்ப என்ன கேக்குறேன், இலங்கை கடற்படையால வந்து வாழ்வாதார பிரச்சனைக்காக மீனவர்கள் 79 பேர் செத்து போயிருக்கான். எவனாவது இந்திய அரசு, தமிழ்நாடு அரசு அந்த குடும்பத்துக்கு வந்து அரசு வேலை கொடுக்குதா? இல்ல. இந்திய ராணுவ வீரர்கள் எவ்வளவு சுட்டுக் கொல்லப்படுறாங்க, அவர்களுக்கு ஏதாவது அரசு வேலை கொடுக்குறாங்களா? இல்ல. அமௌண்ட் அவங்க கொடுக்குறாங்க, பதக்கம் கொடுத்துட்டு போயிடறாங்க. இன்னொன்னு சொல்றேன், இந்த தாய் மண்ணுக்கு, தாய் நிலத்துக்கு, தாய் நிலப்பரப்புக்காக மண் வளம், நீர் வளம், கடல் வளம், இயற்கை வளம் பார்த்து போராடக்கூடிய ஸ்டெர்லைட் போராளிகள் 13 பேர் செத்து போனான். அந்த 13 பேருக்கு வந்து ஏதோ அரசு விலங்கு கொடுத்துருக்காங்களா? இல்ல. ஏன் நீட் எக்ஸாம் வந்து அனிதாவோட குடும்பம் அனிதா செத்து போச்சு, அவங்க குடும்பத்துக்கு ஏதோ அரசு வேலை கொடுத்துருக்கா? இல்ல. சாராயம் குடிச்சு போய் 10 லட்சம் கொடுத்ததே தப்பு நம்ம சொல்றோம், அவங்களுக்கு அரசு வேலை கேட்டா கேவலம் அல்ல? அது போலதான் இது இருக்குது. அப்ப அதை தாண்டி நம்ம மீண்டும் திரும்ப திரும்ப ஒண்ணு சொல்ல ஒரு கடமை வந்து நமக்கு என்ன இருக்குன்னா, நீ சட்டத்தை, நிர்வாகத்தை நீ தவறுதலா பயன்படுத்துறீங்க. அது மட்டும் இல்லாம 41 பேர் மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்து அரசு வேலைக்காக பல்வேறு இளைஞர்கள், பட்டதாரிகள் அரசு வேலைக்காக ரத்தமும் சதையும் வியர்மை படியா படிச்சு துடிக்கிறான். இந்த 41 பேருக்கு நீங்க கால் பண்ணிடலாது 2 லட்சம் பேர் எக்ஸாம் எழுதுவோம். நீ போற போக்குல நீ கொடுக்குற. அவங்க இந்திய விடுதலைக்காக போராடி செத்து போனவங்க கிடையாதுல, கிடையாதுல. கூத்தாடி பார்க்க வந்தவங்க. இன்னைக்கு கூத்தாடி இன்னைக்கு சோசப் விஜயா முதலமைச்சர் ஆயிட்டாரு. அன்னைக்கு கூத்தாடி இன்னைக்கு தமிழ்நாட்டோட முதலமைச்சர். இது வந்து இந்த போற போக்கு சரிபடி சல்லா இருக்காது. அதனால நம்ம நாம் தமிழக செய்தியா நம்ம வழக்கு தாக்கல் பண்ணியிருக்கோம். நான் இப்ப விஜயின் வெற்றி செல்லாதுன்னு சொல்லிட்டு திமுக